compromise. உங்க சைடுலயும் எங்க சைடுலயும். It's a GT promise. GT Holidays, South India's #1 travel brand. ஆதன் சினிமாவில் அனைவருக்கும் ஒரு பெரிய வணக்கம் அண்ட் வெல்கம் டு ஷோ. இன்னைக்கு நம்ம கூட அந்தன் சார் இணைஞ்சிருக்காங்க. வழக்கம் போல நிறைய விஷயங்கள் பேச போகிறோம். வணக்கம் சார். வணக்கம் முரளி. எப்படி இருக்கீங்க சார்? சிறப்பாக இருக்கேன். சிறப்புகள் தவைகள் வந்து தொடங்கிறேன் சார். மகளிர் தினத்தன்னைக்கு நிறைய அறிவிப்புகள், அதில் நிறைய விவாதங்களும் இருந்துச்சு. சாத்தியமா அப்படின்ற ஒரு கேள்வியும் இருந்துக்கிட்டே இருக்குது. விஜயின் இந்த அடுத்த கட்ட நடவடிக்கைகளாக இருக்கட்டும், நேற்று வேட்பாளரோட நேர்காணலாக இருக்கட்டும், எப்படி பார்க்குறீங்க? எதை நோக்கி அவரோட பயணம் சமீபத்தில் இருந்துக்கிட்டு? நேற்று நேர்காணல் நடத்தும் பொழுது நிறைய பேர்கிட்ட அவர் பேசியிருக்கார். ஏன்னா இப்போ ஒரு பக்கம் என்டிஏ கூட்டணிக்குள்ளே அவர் வர வைப்பதற்கான முயற்சி ஒன்று நடந்துகிட்டு இருக்கு. ஒரே அடியாக வந்து அது வர்றேன் வரலைங்கிற கருத்தை அவர் எடுக்காமல், முடிவை அவர் எடுக்காமல் அங்கே வந்தவங்கள்ட்டையும் கேட்டிருக்காரு. அதில் பெரும்பான்மையானவர் நீங்கள் வந்து என்டிஏவுக்கு போகிறது நல்லது தான் அப்படின்லாம் சொல்லியிருக்காங்க. அதை அவர் எடுத்துக்கிறாரா இல்லையாங்கிறது வேறு. பட் ஒரு கருத்தை கேட்குறாருல வர்றவங்கள்ட்ட, அதுவே கொஞ்சம் ஆரோக்கியமான விஷயமாக தான் இருந்துச்சு. மற்றபடி வந்து இந்த 60 பேரை வந்து ஒரு கிட்டத்தட்ட ஒரு 2-2.5 மணி நேரத்தில் முடிவு பண்ணார் அப்படிங்கிறது கொஞ்சம் ஆச்சரியமாகவும் இருந்துச்சு. ஏன்னா அது அட்டண்டன்ஸ் எடுக்கிற மாதிரி உள்ளே நையா கதை கிடையாது. ஒவ்வொருத்தரையும் உட்கார வச்சு எவ்வளோ செலவு பண்ணுவேன், எல்லா கட்சிகளும் கேட்குற மாதிரி உங்கள் கம்யூனிட்டி வாக்கு அங்கே எவ்வளோ இருக்குது, இப்படிலாம் பார்த்து தான் அப்படியே பேசிட்டு வருவாங்க. பட் எப்படி அவ்வளோ சீக்கிரம் ஒரு 60 பேரை அவர் தேர்ந்தெடுத்தாருன்னு தெரியல, அல்லது ஏற்கனவே எல்லாம் முடிவு செய்யப்பட்டு அங்கே வந்து டிக் அடித்தாங்களான்னு புரியல. ஆக மொத்தம் நேற்று ஒரு 60 பேரை செலக்ட் பண்ணிட்டார், அது ஒன்று. அப்புறம் நீங்கள் அந்த மகளிர் மாநாட்டில் அவர் கொடுத்த வாக்குறுதிகள்லாம் சொன்னீங்க. அந்த சில வாக்குறுதிகள் வந்து வெளியில் ஒரு கேலி பொருளெல்லாம் பேசப்பட்டுச்சு. முக்கியமாக இந்த அஞ்சலை அம்மாள் நீதிமன்றம்லாம் வந்து என்னங்க அது புதுசாக இருக்குது, இது வரைக்கும் நீதிமன்றம் கேள்விப்படாத விஷயம்லாம் சொல்லிகிட்டு இருக்கீங்க. எந்த நீதிமன்றத்துக்கும் எந்த தலைவர் பேரையும் இங்கே வச்சது கிடையாது. நீதிமன்றங்கிறது தன்னிச்சைங்கிற ஒரு அமைப்பு. ஸோ அதில் வந்து இப்படிலாம் நீங்கள் சொன்னீங்கன்னா என்ன அர்த்தம் அப்படின்லாம் பல பேர் கேட்டாங்க. அதில் ஒரு நியாயம் இருக்குது. மற்ற அறிவிப்புகள் எல்லாமே கொஞ்சம் பிரைட்டாக இருந்துச்சு. முக்கியமாக அந்த பெண்கள் பாதுகாப்பு குறித்து அவர் பேசுனதெல்லாம் ரொம்ப நல்லா இருந்துச்சு. அதெல்லாம் கட்டாயமாக அங்கே செயல்படுத்தணும். ஏன்னா ஒரு பெண் அலுவலகத்துக்கு போயிட்டு ரொம்ப ஃப்ரீக்வெண்ட்டாக ஒரு 8 மணி 9 மணி 10 மணி கூட வர முடியுங்கிற சூழல் இங்கே வேணும் நம்ம மாநிலத்துக்கு. ஏற்கனவே நிறைய பாதுகாப்புகள் இருந்தால் கூட இந்த மாதிரி அவங்க நினச்ச நேரத்துக்கு ஒரு பஸ்ஸரை அழுத்தி போலீஸை வர வைக்க முடியுங்கிற ஒரு நம்பிக்கையும் அவங்களுக்கு இருந்ததுன்னா இன்னும் கொஞ்சம் தைரியமாக வேலைக்கு போவாங்க. ஸோ அதெல்லாம் அந்த ஏரியாவெலாம் அவர் கவனித்து செஞ்சுருக்காரு. அது கொஞ்சம் நல்லா இருந்துச்சு எனக்கு. இல்லை, இதெல்லாம் சாத்தியமா? விஜய் அவர்கள் இன்னமும் வந்து அந்த கடைசி நேரத்தில் தான் அந்த ஸ்கிரிப்டே அவர் கைக்கு வந்துக்கிட்டு இருக்கு அப்படின்னு தொடர்ச்சியாக முன் வச்சுக்கிட்டே இருக்காங்க சார். அப்படி வந்தாலும் அது தவறு. ஏன்னா எப்போவுமே வந்து நாம் ஒப்பிக்கிற குழந்தையாக இருக்கக்கூடாது. ஒரு விஷயத்தை நம்ம கையில் கொடுத்தா அதை அனலைஸ் பண்ணணும். இது சாத்தியமா, இப்படி நாம் சொன்னோம்னா இவங்க எப்படி நம்மளை ட்ரோல் பண்ணுவாங்க, ட்ரோல் பண்ணுறதுக்கு இதில் ஏதாவது இடம் இருக்கான்னு அவர் பார்க்கணும். ஒன்றும் இல்லை, ஆண் இடையாளர் பெண் இடையாளர்னு 2 விஷயம் சொல்கிறார் ரேஷன் கடையில். அதுவே பெரிய கேலிப்பொருளாக மாறிடுச்சு. அப்போ அது அவசியமானு முதல்ல பார்க்கணும். ஏன்னா இப்போ இவர் வாழ்க்கைக்கு ரேஷன் கடையை ஃபோட்டோவில் கூட பார்த்துருக்க மாட்டார். ஆனால் அங்கே சொல்லும் பொழுது இது என்ன ஏது எப்படி நடக்குது, நடைமுறை என்ன, இப்போ பெண் தனி ஆண் தனின்னு ஏன் பிரிக்கணும், அதனுடைய அவசியம் என்ன, இப்படிலாம் ஒரு முதல்ல விசாரிக்கணும். ஸோ எதுவுமே இல்லாமல் அப்படி பேசும்பொழுது அது ஒரு பெரிய கேள்வியாக இங்கே எழுப்புகிறாங்க. இன்னொன்று வந்து இப்போ 500 குடும்பங்களுக்கும் ஒரு ரேஷன் கடை அப்படின்னு சொல்லும் பொழுது ஒரு ஆள் இருந்தாலே போதும். நீங்கள் 2 பேரை வேலைக்கு வைக்கணும்னு அவசியம் இல்லை. அப்புறம் வந்து இன்னும் நிறைய விஷயங்களை அவர் சொல்லும் பொழுது எல்லாத்துலேயுமே இதுவா அதுவான்னு கேள்வி கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ அதையெல்லாம் ஒரு தவிர்த்துட்டு எப்போவுமே ஒரு விஷயத்தை நம்ம பார்வை கொண்டு வராங்கன்னா அதில் நிறைய கேள்விகள் கேட்டு இது சரியா தவறா அப்படின்னு அனலைஸ் பண்ணி அப்புறம் பொதுவெளி கொண்டு வர்றது நல்லது. ஓகே, விமர்சனங்களுக்கு நம்ம இடம் கொடுக்கக்கூடாது. இல்லை, நேற்று அந்த வேட்பாளர்கள் தேர்வில் வந்து ரொம்ப மனம் விட்டு பேசியிருக்காரு. குறிப்பாக நிறைய விஷயங்களை இவ்வளோ ஷார்ட்டான டைமில் பேச முடியும்னு ஒரு பக்கம் இருந்தாலும் நான் எல்லாத்தையும் விட்டுட்டு வந்திருக்கேன், இனி நான் சினிமா பக்கம் போகிறதா இல்லை, தனியாக இருக்கேன். ஸோ அதனால் நம்மளுக்கு இந்த எலெக்ஷன் ரொம்ப முக்கியம், எல்லாரும் வெற்றியை நோக்கியே பயணிக்கணும் அப்படின்னு ரொம்ப ஆழமாகவும் பேசுகிற மாதிரியும் நிறைய விஷயங்கள் வருது சார். இது நடந்திருக்க வாய்ப்புகள் இருக்குது. அந்த எல்லாத்தையும் விட்டுட்டாங்கிற வார்த்தைக்குள்ளே பல அர்த்தங்கள் இருப்பதாக நான் உணர்கிறேன். முக்கியமாக அந்த த்ரிஷாவோட ஒரு வரவேற்பு நிகழ்ச்சிக்கு வந்தது ஒரு மிகப்பெரிய அதிர்வை ஏற்படுத்தியிருக்கு. கட்சிக்குள்ளேயே ஒரு பெரிய அதிர்வையும் ஏற்படுத்தியிருக்கு. பொதுமக்கள் மத்தியில் சொல்லவே வேண்டாம், பல இடங்களில் விஜய் மீது பேரன்பு வைத்திருந்தவங்க நாம் செஞ்சது மிகப்பெரிய தவறுங்கிற முடிவை எல்லாம் எடுத்துட்டாங்க. அதை விஜய் எதிர்பார்க்கல. அவரை பொறுத்தளவுக்கு என்னென்னா, நாம் வந்து எல்லார் வீட்லேயும் ஒரு செல்ல பிள்ளையாக இருக்கோம்,
வீட்டுக்கு ஒரு விஜய்ங்கிறது உண்மைதான் அவர் நம்பினார். அதில் உண்மையும் இருக்குது. எல்லார் வீட்லேயும் விஜய் ரசிகர் ஒருத்தர் இருக்கார். அது ஆணோ பெண்ணோ விஜயும் இருக்காங்க, விஜயும் இருக்காங்க, அதில் ஒன்றும் மாற்று கருத்து இல்லை. ஆனால் அந்த 30-40 வயதுக்கு மேற்பட்ட பெண்கள்னு கொஞ்சம் பேர் இருக்காங்கல்ல, கொஞ்சம் பேர் இல்லை, அதுதான் கணிசமான தொகையாக அங்கே இருக்குது. அவங்கள வந்து நாம் ஒரு சின்ன செய்தியால் டிஸ்டர்ப் பண்ணிட்டோமே அப்படிங்கிற எண்ணம் அவருக்கு அப்புறம் தான் வந்திருக்கும். ஏன்னா இந்த எதிர்ப்பை அவர் எதிர்பார்க்கவே இல்லை. ஒரு கடும் எதிர்ப்பு வந்துச்சுங்கிறத அவர் கேட்குறாரு. யூடியூப்ஸ்லாம் பார்க்குறாரு. யூடியூப்பில் வர்ற எல்லா இன்டர்வியூமே அவர் ஃபாலோ பண்ணுறாரு, செய்திகளை பார்க்குறாரு. ஸோ அதனால் இது ஒரு பெரிய எதிர்ப்பலையை உருவாக்கிருச்சுங்கிறத அவர் புரிஞ்சுக்கிட்டார். ஸோ இதையெல்லாம் சேர்த்து தான் நான் எல்லாத்தையும் விட்டுட்டு வந்திருக்கேன்னு அவர் சொல்கிறாரு. தேர்தல் வரைக்குமாவது அவர் இது போன்ற விஷயங்களை வெளியில் தெரியாமல் வச்சுருக்கிறது அவருடைய எதிர்காலத்துக்கு நல்லது. இல்லை, அந்த சூழலை தள்ளப்பட்டிருக்காரோ சார்? ஏன்னா எப்போவுமே தெளிவான முடிவு எடுக்கக்கூடியவர் தான் விஜய் அவர்கள். இந்த இக்கட்டான சூழ்நிலையில் அந்த அந்த இதுக்கு தள்ளப்படுறாரோ, ஒரு அழுத்தத்தினால்? இல்லைங்க, அதாவது தள்ளப்படுறாருங்கிறத நான் ஒத்துக்க மாட்டேன். உங்களுக்கு 50 வயசுக்கு மேலே ஆகிப்போச்சு. யாரும் யாரையும் அப்படி வந்து கண்மூடித்தனமாக தள்ளிட முடியாது. ஏற்கனவே 2 நாளைக்கு முன்னாடி மனைவி ஒரு பெரிய குற்றச்சாட்டை வச்சுருக்கிறாங்க. அதை வந்து ஆமாம் நான் அப்படி தான் அப்படின்னு சொல்வதற்காக செய்கிறது இருக்குல்ல, அதுதான் அவருக்கு இவ்வளோ பெரிய பிரச்சனையை கொண்டு வந்து விட்டுருச்சு. நீ என்ன நடிகைன்னு சொல்கிறது, நான் வெளியிலே காட்டுறேன் இதுதான் அந்த நடிகை அப்படின்னு நான் காமிக்கிறேன். நீ என்ன தேவை ஏற்பட்டால் பேரை சொல்லுவேன்னு சொல்கிற, நானே காமிச்சிடுறேன், அப்புறம் என்ன நீ பேரை சொல்லாமல் போ அப்படிங்கிற அந்த ஆணவம் இருக்குல்ல, அதுதான் இங்கே வெளிப்பட்டுச்சு. அவர்கிட்ட ஏற்கனவே அது இருந்திருக்கு, அது நம்ம ரசித்தோம். ஏற்கனவே எச்ராஜா வந்து இவர் ஜோசப் விஜய்ன்னு சொல்லும்பொழுது ஆமாம் நான் ஜோசப் விஜய் தான் சொல்லி அதுக்கப்புறம் அவருடைய ஜோசப் விஜய்ங்கிற பேர்லேயே அறிக்கையெல்லாம் வெளியிட்டார். எனக்கு ரொம்ப பெருமையாக இருந்துச்சு. இப்படி தான் இருக்கணும் ஒரு ஆள் அப்படின்னு நினச்சேன் நான். ஆனால் ஒரு நடிகையோடு தொடர்பு இருக்குது, அந்த நடிகையின் பேரை நான் அப்புறம் சொல்லுவேன் தேவைப்பட்டால்னு ஒரு மனைவி சொல்லும்போது நீ என்ன சொல்கிறது, நானே சொல்கிறேன் அந்த நடிகை இவ தான் அப்படின்னு கூட்டு வர்றது இருக்குல்ல, அது தவறு. ஓகே, நாங்கள் அப்போ கை தட்டினோம், இப்போ வருத்தப்படுறோம். அதுதான் அதில் இருக்கிறது. ஓகே, அது ரொம்ப பின்னடைவாக பார்க்க முடியுதா சார்? சமீபத்தில் நடந்த விஷயங்கள் முதற்கொண்டு தஞ்சாவூர் பேசுனதுக்கு அப்புறம் மிகப்பெரிய ஒரு பின்னடைவாக நேரடிச்சா விஜய்? இல்லை, அவர் மேலே இந்த கரூர் சம்பவத்துக்கு பிறகு கூட மக்களுக்கு ஒரு சிம்பத்தி இருந்துச்சு. அவர் என்ன பண்ணுவார், அதுக்கு எல்லாரும் கூட்டமாக கொடுத்தா அவர் என்ன பண்ணுவார் அப்படிங்கிற எண்ணம், அப்படிங்கிற வார்த்தைகளே பல பேர் இங்கே பயன்படுத்தினாங்க. சம்மந்தப்பட்ட குடும்பமே அவரை மன்னிச்சிருச்சாங்க. அந்த 41 குடும்பமே அவரை மன்னிச்சிருச்சுல்ல. அப்போ பெரிய போராட்டத்தை தாண்டி வந்த ஒருத்தர் எதிர்பாராமல் இன்னொரு பெரிய பள்ளத்தில் விழுந்துட்டார்ல. இதுக்கு நீங்கள் எங்கே போய் சப்பை கட்டுவீங்க, எப்படி பேசுவீங்க, என்ன சொல்லி சரி பண்ணுவீங்க? அதை ஓகே, தவறுன்னு சொல்ல முடியாது, நான் பண்ணு சரின்னு சொல்ல முடியாது. திரிசங்கு நிலையில் மாட்டிக்கிட்டார். தேர்தலுக்கு ரொம்ப குறுகிய நாட்கள் தான். வேட்பாளர் தேர்வு ஒரு பக்கம் நடந்துக்கிட்டு இருக்குது, இன்னும் அடுத்த கட்டம் நடக்கவும் இருக்குது. ஆனால் இந்த நேரத்தில் மீண்டும் சிபிஐ விசாரணைக்கு அழைக்கப்பட்டிருக்கார் விஜய் அவர்கள். என்ன நடக்குது சார்? இந்த சென்ட்ரல்லேருந்து வரக்கூடிய விஷயங்கள், முதல்ல அவர் போயிட்டு வந்தப்பயே அடுத்த மேடை ஏறும் பொழுது அழுத்தத்தில் தான் இருக்கேன் அப்படின்னு இன்டெரக்டாக நிறைய விஷயங்களை வெளிப்படுத்தினார். இனி வர நாட்கள் அவருக்கு இன்னும் இந்த கத்தி மேலே நடக்கிற மாதிரி தான் இருக்க போகுதா? கட்டாயமாக இருக்குங்க. இப்போ பாருங்கள், ஆம் ஆத்மி அரவிந்த் கெஜ்ரிவாலை என்ன பண்ணாங்க, அவர் மீது ஒரு மிகப்பெரிய ஊழல் குற்றச்சாட்டை சுமத்தி ஜெயிலுக்குள்ளே தள்ளிட்டாங்க. சிபிஐ தான் வழக்கு போட்டுச்சு. கடைசியில் நீதிமன்றம் விடுவிச்சிருச்சு, எந்த முகாந்திரமும் இல்லை போங்கன்ட்டு. இப்போ இவ்வளவு நாள் ஆட்சியவே இழந்துட்டார் அவர். இந்த குற்றச்சாட்டினால் மக்கள் மீது இருந்த மக்கள் அவர் மீது வைத்திருந்த நம்பிக்கையை இழந்து, ஆட்சியை இழந்து, சிறை தண்டனையை அனுபவித்து சொல்லனா துயரத்தோடு வெளியில் வந்து கதறாரு ஒரு நிரபராதி. யோசிச்சு பாருங்கள், சிபிஐ நினச்சா நீங்கள் என்ன வேணாலும் நாங்கள் பண்ணுவோங்கிற இடத்துல அவங்க இருக்காங்க. அப்போ விஜய்க்கு இந்த ஆம் ஆத்மி எல்லாம் ஒரு அறிகுறி, அரவிந்த் கெஜ்ரிவால்லாம் ஒரு அறிகுறி, பார்த்துங்க அதை பார்த்துங்க அப்படிங்கிறது தான். இப்போ நாளைக்கு விசாரணைக்கே போகும்போது அரவிந்த் கெஜ்ரிவால் ஃபோட்டோ டேபிளில் வச்சுருந்து பார்த்துங்கன்னாங்கன்னு வைங்க. சும்மா ஃபன்னுக்கு நான் சொல்கிறேன். ஒரு அழுத்தம் தரப்படுது, அவருக்கு வந்து ஒரு அழுத்தம் தரப்படுது. அந்த அழுத்தத்திற்கு அவர் ஆட்படுவாடாங்கிறது தான் முக்கியமான கேள்வியாக இருக்குது. நீங்கள் என்ன வேணாலும் பண்ணுங்கள், நான் எடுத்த முடிவு தான் சரி, நான் உங்களோட கூட்டணி வைக்க மாட்டேன் அப்படிங்கிறதுல அவர் உறுதியாக இருந்தால் அவருடைய எதிர்காலம் பிரைட்டாக இருக்கும். ஓகே, ஏன்னா இப்போ இந்த கட்சியை வந்து இந்த தேர்தலில் அவர் வெற்றி பெற முடியலன்னா கூட, இந்த தேர்தலில் ஒரு முதலமைச்சராக வர முடியலன்னா கூட, இதற்கப்புறம் ஒரு அரசியல் இங்கே இருக்குது. ஒரு கணிசமாக ஒரு ஓட்டு வங்கி அவருக்கு இருக்குன்னா ஸ்ட்ராங்கான ஒரு அரசியல் பண்ணலாம். அடுத்த 5 வருஷம் அந்த அரசியலை பண்ணி அவர் நினச்ச இடத்துக்கு வரலாம். ஆனால் இப்போ போய் பிஜேபி கூட்டணியோட அவர் கூட்டணி வச்சாருன்னா அவ்வளோதான், கட்சி அதோட முடிஞ்சுது. ஓகே, அதுதான் சார், அதுக்கான வேலைகள் தான் நடக்க போகுதா? 15ஆம் தேதி என்ன நடக்க போகுது? விஜய் அவர்கள் அங்கே போயிட்டு வரும் பொழுது
என்ன முடிவோட வருவார்? முதல்ல போனதே வெள்ளை சட்டை கருப்பு சட்டைன்னு அப்படியே டீகோட் பண்ண ஆரம்பிச்சாங்க. 15ஆம் தேதி என்ன நடக்க வாய்ப்புகள் இருக்கு? எல்லாத்துக்கும் தயாராக தான் இருக்காரோ? எவ்வளோ அழுத்தம் வந்தாலும் நான் உங்ககிட்ட தான் இருக்க போறேன், உங்களுக்கான அரசியல் தான், எனக்கு கொள்கை எதிரிகள் யாருன்றதை நான் அறிவிச்சுன்னு சொல்லக்கூடியவர் தான் விஜய் அவர்கள். இந்த 15ஆம் தேதி அதுக்கப்புறமும் அது பின் தொடருமா அப்படின்றது தான். இல்லை, தொடர்ந்து அவர் இது தொடர்பாக பேசிட்டே இருக்கார். ஒரு புறம் ஜான் ஆரோக்கியசாமியோடையும், இன்னொரு பக்கம் வந்து அருண்ராஜ் போன்றவர்கள்லாம் உட்காந்து அவர் டிஸ்கஸ் பண்ணுறாரு. ஏன்னா இப்போ அருண்ராஜெல்லாம் டெல்லியில் ஒர்க் பண்ணவர், இப்போ அவருக்கு இந்த கள நிலவரம் எல்லாமே தெரியும். அப்போ அவங்க உட்காந்து தொடர்ந்து இதில் என்ன முடிவு எடுக்கலாம் அப்படின்னு பேசிகிட்டு இருக்காரு. ஒரு புறம் இப்போ இந்த நேர்காணலுக்கு வந்தவங்கள்ட்டெல்லாம் பேசியிருக்காரு. இப்போ அவரை பொறுத்தளவுக்கு ஜான் ஆரோக்கியசாமி அவருடைய குட் புக்கில் இருக்கார். ஜான் ஆரோக்கியசாமி ஒரு கோடு கழித்து இது தாண்டாதீங்கன்னா அவர் தாண்ட மாட்டார். அந்த அளவுக்கு அவரை கைக்குள் வச்சிருக்கிறாரா ஜான் ஆரோக்கியசாமி. இப்போ அவரை பொறுத்தளவுக்கு அவர் என்ன சொல்கிறாரு, நீங்கள் வந்து தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு போகாதீங்க, போனீங்கன்னா நம்ம எதிர்காலம் அவுட்டு, என்ன தான் நமக்கு அழுத்தம் வந்தாலும் அதை தாங்கி நின்றுடுவோன்னு அவர் ஒரு அட்வைஸ் பண்ணியிருக்காரு. ஸோ அதையொட்டி தான் விஜயினுடைய முடிவும் இருக்கும்னு நான் நம்புகிறேன். ஆனால் அவங்க என்ன மாதிரி அழுத்தம் கொடுக்க போகிறாங்கன்னு தெரியாது. அது 15ஆம் தேதி தான் தெரியும். விஜயினுடைய முடிவை தெரிஞ்சுக்கிட்டு தான் ஏப்ரல் 16ஆம் தேதியே அவங்க தேர்தல் அறிவிக்க போகிறாங்க. அந்த ஒரு நாள் தான் அவங்களுக்கு கெடு. ஏப்ரல் 15ங்கிறது இறுதி கெடு. 16ஆம் தேதி எலெக்ஷன் டேட் அறிவிக்கிறாங்க. அப்போ என்ன நடக்க போகுதுங்கிறது தெரியல. ரொம்ப பரபரப்பான கடைசி நிமிடமாக அது வரப்போகுது. திக் நிமிடமா சார்? அவ்வளோதான். இல்லை சார், இதில் பவன் கல்யாணம் கூட்டணிக்காக நடுவில் பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டதாகவும் நிறைய தகவல் வருது. வாய்ப்புகள் இருக்குங்களா சார்? ஆமாம், அது உண்மைன்னு ஒரு KS ராதாகிருஷ்ணன் வந்து சொல்லிட்டேன், உறுதிப்படுத்துகிறார். ஏன்னா அவர் தான் பவன் கல்யாணுக்கும் விஜய்க்கும் நடுவில் ஒரு பேச்சுவார்த்தை ஒன்று நடத்திட்டு இருக்காரு. பவன் கல்யாணம் என்ன தகவல் சொல்கிறாருங்கிற வரைக்கும் அவர் தெரிஞ்சு வச்சிருக்கிறார். பவன் கல்யாண்ட்ட அவர் ஏதோ ஒரு வகையில் லிங்க் ஆகியிருக்காரு. அது தொடர்ந்து அவரோட ஒரு நட்பில் இருப்பதால் பல விஷயங்களை அவர் சொல்கிறாரு. பவன் கல்யாண் சொல்வதே விஜய் கேட்பாராங்கிறது ஒன்று இருக்குல்ல. ஏன்னா எல்லாருக்குமே அவங்கவுங்க எதிர்காலம் ரொம்ப முக்கியமாக இருக்குது. அட்வைஸ் பண்ணுறவங்க என்ன வேணாலும் சொல்லலாம். அதை முழுசாக கேட்டுட்டு நடப்பதற்கு இவர் ஒன்றும் ஓபிஎஸ் கிடையாது இல்லை, அவர் குருமூர்த்தியும் கிடையாது இல்லை. அதனால் அவர் வந்து அதில் கவனமாக இருப்பார் விஜய். ஆனாலும் நட்பின் அடிப்படையில் தொடர்ந்து அவர் பல விஷயங்களை சொல்லிகிட்டே இருக்காரு. அது என்ன நடக்க போகுதுன்னு தெரியல. எடப்பாடி அவர்கள் அதுக்கான ஸ்பேஸ் கொடுக்க வாய்ப்புகள் இருக்குங்களா? ஏன்னா இல்லைங்க, சிஎம்ஆவோ அந்த மாதிரியான இபிஎஸ்ஐ பொறுத்தளவுக்கு அவர் ரொம்ப தெளிவான அரசியல்வாதி. யார் தன்னை முதலமைச்சர் சீட்டில் உட்கார வச்சாங்களோ அவங்களே செயல்பட விடாமல் தடுத்தவர். அவங்களுடைய பேட்டியெல்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க. பயில் கிடைக்கிறத கூட வந்து அவர் எவ்வளோ நெருக்கடி கொடுத்தாரு. அவருக்கு பயந்துட்டே நான் சென்னை சிறையை மாற்றாமல் பெங்களூர்லேயே இருந்தேன் அப்படிங்கிற அளவுக்கு அவங்க சொல்கிறாங்க. அப்போ வரம் கொடுத்தவன் தலையிலே கையை வைக்கிற அளவுக்கு ஒரு சிறந்த அரசியல்வாதியாக அவர் இருக்கார். இப்போ நாளைக்கு விஜய் வந்து ஆதரவு தெரிவிக்கிறாருன்னா தேர்தலுக்கு பிறகு இந்த விஜய் அவர் எப்படி நடத்துவார்னு ஒன்று இருக்குல்ல. கசைக்கு தூக்கி போட்டு போக மாட்டாருங்கிறது என்ன நிச்சயம் இல்லை. இது கேப்டன் ஃபார்முலாவா சார்? கேப்டன் அவர்களுக்கு இதுதான் நடந்தது. முதல்ல கூட்டணிக்கு அரசியலில் எல்லாருக்கும் தான் ஃபார்முலா. இதுதான், நீங்கள் ஜெயிக்கிற வரைக்கும் தான் ஒருத்தர் தேவைப்படுவாங்க. ஓகே, ஜெயிச்ச பிறகு நீங்கள் கருவேப்பிலை தான் தூக்கி போட்டு போயிட்டே இருக்க வேண்டியதுதான். அது வந்து விஜய்க்கு தெரியாமலாம் இல்லை. அதனால் அவர் வந்து 60 சீட்டு தரேன் 50 சீட்டு தரேன்னா அதுக்காக அரசியலுக்கு வந்தார். அவர் சிஎம் ஆகணும்னு அரசியலுக்கு வந்திருக்காரு. எடப்பாடியை சிஎம் ஆக அவர் வரலையே. ஓகே, அதுக்கு எதுக்கு அவர் அங்கே போகணும்? அதனால் வந்து பிஜேபியினுடைய அழுத்தத்துக்கு அவர் கட்டுப்பட மாட்டாருன்னு தான் நான் உறுதியாக நம்புகிறேன். அதை தாண்டி அவருக்கு பெரிய அழுத்தம் கொடுக்கப்பட்டு பெரிய மன ரீதியாக ஒரு பெரிய துன்பத்தை சந்திச்சாருன்னு வைங்க, வேறு வழியே இல்லை. ஓகே, அது அவ்வளோ தூரம் போகாதுன்னு தான் நான் நினைக்கிறேன். இந்த வேட்பாளர்கள் தேர்வில் வந்து குறிப்பாக விஜய் அவர்கள் 2 தொகுதியில் நிற்க போகிறாரு. ஒன்று திருச்சி, இன்னொரு பெரம்பூர் அப்படின்றது கேள்விப்பட்டேன் சார். எப்படி இருக்க போகுது வரவேற்பானது? 2 தொகுதிகள் வாய்ப்பு இருக்குங்களா? இல்லைங்க, ஆளாளுக்கு ஒன்று சொல்கிறாங்க. எல்லாமே யூகத்தின் அடிப்படையில் சொல்கிறது தான். ஓகே, வலசரவாக்கம் தொகுதியில் நிற்க போகிறாருங்கிற மாதிரியும் தகவல் வருது. பார்த்திங்கன்னா பெரம்பூரில் தான் அவர் நிற்க போகிறாருன்னு ஆதவ அர்ஜுனா சொல்கிறாரு. அப்புறம் திடீர்னு வில்லிவாக்கம்ன்றாரு. இப்படி ஜனங்களை போட்டு இவங்களே குழப்பிட்டு இருக்காங்க. இன்னொன்று, தேர்தலுக்கு இன்னும் 50 நாள் கூட இல்லை. ஸோ இந்த நேரத்துலையாவது நீங்கள் வேட்பாளர் யாருன்னு சொல்லிடணும். நீங்கள் எந்த தொகுதியில் யார் நிற்க போகிறாங்கன்னு சொல்லலைன்னா ஒரு பெரிய குழப்பம் நிலவும். இந்த கடைசி நேரத்தில் எதுக்கு ஒருத்தரை போய் ஒரு தொகுதியில் திடீர்னு ஏற்கனவே அங்கே இருக்கிறவங்களாம் இருப்பாங்க. இப்போ வில்லிவாக்கம் தொகுதியில் எனக்கு தான்ப்பா சீட்டுன்னா அங்கே ஒருத்தர் தாவேக்கா நிர்வாகி இருப்பார்ல. இப்போ அங்கே போய் திடீர்னு அவர் நகர்த்திட்டு வேறு ஒருத்தரை உட்கார வைக்கும்போது அவர் வேலை செய்வாரான்னு இருக்குது. அப்போ அந்த கேண்டிடேட்டு எவ்வளோ பலம் வாய்ந்தவராக இருந்தால் அவர் மகிழ்ச்சியோட தள்ளி நிற்பார்னு ஒன்று இருக்குல்ல. ஓகே, ஸோ அதெல்லாம் சேர்த்து தான் ஒரு தொகுதியை நம்ம பார்க்க முடியும். விஜய் எந்த தொகுதின்னு இது வரைக்கும் உறுதியாக அவங்க சொல்லலை. சொல்லாத வரைக்கும்
நம்ம யூகத்தில் பேசுறது சரியாக இருக்காது. அது திருச்சியில் வெளிப்படுத்த வாய்ப்புகள் இருக்குல்ல சார்? ஏன்னா கடைசி மாநாடு இந்த நிர்வாகிகள் சந்திப்பு கூட்டம் தான் தற்போது நடந்துக்கிட்டு இருக்கு. அதுலேயும் சின்ன சின்ன அசம்பாவிதங்கள் பார்க்க தான் முடியுது நம்மளால. இதையும் மீறி திருச்சியில் பெரிய மாநாடு, இறுதி மாநாடா, தாவேக்காவோட கடைசி மாநாடா எலெக்ஷனுக்கு முன்னாடி இருக்க வாய்ப்புகள் இருக்குன்றாங்க. அங்கே எல்லாமே கிட்டத்தட்ட ஓப்பன் பண்ண ரிவீல் பண்ண போறாரோ? பண்ணி தானே ஆகணும். நீங்கள் இப்போ அங்கேயும் நீங்கள் மூடி வச்சு நீங்கள் அங்கேயும், ஏன்னா தேர்தலுக்கு வேட்பாளர்களை நீங்கள் தயார் பண்ணணும். இப்போ எல்லா கட்சிகளுமே வந்து வேட்பாளர் பட்டியலில் வெளியில்லைன்னா கூட அங்கங்கே சொல்லிட்டாங்க நீ தான் வேட்பாளர் வேலையை பாருன்ட்டு. இவங்களும் அந்த மாதிரி சொல்லியிருக்கணும். சொன்னாங்களான்னு எனக்கு தெரியல. 1-2 தொகுதிகள் மட்டும்தான் வேட்பாளர்கள் அவங்க வந்து நான் தான் அதிகாரப்பூர்வமான வேட்பாளர்னு வேலை பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ காரைக்குடியில் பிரபு மாதிரியானவர்கள் தொடர்ந்து ஒர்க் பண்ணிகிட்டு இருக்காங்க. இப்போ ஈசிஆர் சரவணன்லாம் அவர் கன்ஃபார்மாக ஒர்க் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. ஸோ அந்த மாதிரி வந்து சிலர் தான் வேலை பார்த்துட்டு இருக்காங்க. பட் எல்லாருக்கும் தெரியணும்ல இந்த தொகுதியில் நாம தான் அப்படின்னு நீங்கள் ஆத்தன்டிக்காக ஆஃப் ரெக்கார்டாக சொல்லிடணும். அப்புறம் நீங்கள் பட்டியலில் வெளியிடுங்க. ஸோ அது ஒன்று இருக்குது. இப்போ அது திருச்சி வரைக்கும் கூட தள்ளி போட மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். அதுக்கு முன்னாடியே எல்லாருக்கும் தகவலை சொல்லி நீங்கள் வேலையை பாருங்கன்னு சொல்லுவாங்க. ஓகே, நாளைக்கு ஆர்ப்பாட்டம் சார். இதை தொடர்ந்து இப்போ நிறைய விஷயங்கள் 15 தேதி சிபிஐ விசாரணைக்கு போகிறாரு. நாளைக்கு ஆர்ப்பாட்டம். விஜய் எங்கே கலந்துக்க போகிறாரு? எங்கே இன்னும் மக்கள் மத்தியில் நின்று பேச போகிறாரு? களத்தில் என்னைக்கு இன்னும் வெளிப்படையாக வரப்போகிறாருன்றதை இன்னும் நிறைய பேர் எழுத ஆரம்பிச்சிருக்காங்க. அது நீண்ட கால கோரிக்கையாக. அவர் வந்து ஒரு வழக்கமான அரசியல்வாதியாக இல்லாமல் ரொம்ப வித்தியாசமான ஒரு அரசியல்வாதியாக இருக்கார். அது எந்த அளவுக்கு மக்கள் மத்தியில் எடுபடும்னு தெரியல எனக்கு. ஆனால் அந்த எஸ்ஓபிக்கு எதிராக போராட போகிறது எல்லாமே அடுத்த கட்ட தளபதிகள் தான். விஜய் வரமாட்டார், உறுதியாக வரமாட்டார். அதுதான் எப்போ நடக்கும்னு கேட்குறாங்க. அது அவங்க கட்சிக்காரங்களுக்கே தெரியல, நமக்கு என்ன. ஓகே, அது அவர் வரமாட்டாருங்க. அவருக்கு கூட்டத்தை பார்த்தா ஒரு அலர்ஜியாக இருக்குது. இன்னொன்று வந்து ஒரு இயல்பான அரசியல்வாதியாக அவர் இல்லை. நான்லாம் வந்து எம்ஜிஆருடைய மீட்டிங்லாம் பார்த்தீங்கன்னா அவர் அப்படி ஓடுவார். அவரால் முடியாது. ஆனாலும் மக்கள் மத்தியில் நம்ம சோர்ந்துட்டோம்னு நினைக்கக்கூடாதுன்ட்டு அந்த படி ஏறி ஓடுவார். அப்படி கையை காமிப்பார், இந்த திசையில் நின்று காமிப்பார், அப்படி காமிப்பார். பட் விஜய்கிட்ட அந்த அந்த இது இல்லை. அந்த எனர்ஜி, ஒரு எனர்ஜி, கரிஷ்மா இருக்குது, எனர்ஜி இல்லை. அவர் நடந்து வரும்போதே அப்படியே தலையை குனிஞ்சிட்டு அப்படியே வராரு. இந்த மக்களை பார்த்து அப்படி உற்சாகமாக கையை காமிச்சா தானே அவன் அந்த உற்சாகத்தை வாங்கிட்டு ஊரில் போய் விதப்பான், தலைவர் அப்படிமா. அது அவர்கிட்ட இல்லை. அவர் போட்ட ஒரு பைய தூக்கிட்டு அப்படியே போகிறாரு. ஒரு ஃப்ளைட்டில் ஏறினா கூட திரும்பி பார்த்து இப்படி காட்டணுங்கிறதெல்லாம் தெரிய மாட்டேங்குது. அவர் பாட்ட போகிறாரு. ஸோ அந்த மாதிரி இருக்கார். அது அவர் கொஞ்சம் அந்த ஏரியாவில் அவரை சரி பண்ணிக்கணும். ஸோ அதெல்லாம் இருந்தால் தான் அவர் மக்கள் மத்தியில் வந்து நிற்கிறது எப்போ சாத்தியப்படும்னே நம்ம நினைக்க முடியும். அதுக்கே இல்லையே. தனிப்பட்ட முறையில் இல்லாமல் பொதுவாக கேட்குறேன் சார், திரைத்துறையில் இப்போ சமீபத்தில் நடந்த விஷயங்கள்லாம் பார்க்கும்பொழுது ஒரு அதிருப்தி இருக்கா விஜய் மேலே? பொதுவாகவே எல்லாரோட பார்வையும் இல்லை எல்லாரும் விரும்புனது என்னென்னா நம்ம துறையிலேருந்து ஒருத்தர் போகிறார், அவர் ஜெயிச்சு வந்துடணும். அது எல்லார் மனசுலையும் இருக்குது. ஒருத்தர் 2 பேர் வந்து தீவிரமான திமுக அனுதாபிகளாக இருப்பாங்க. அவங்க வந்து எப்போவுமே மாறுபட்ட கருத்து சொல்லுவாங்க. அதை நம்ம கணக்கில் எடுத்துக்கூடாது. அதனால் பெரும்பான்மையானவர் விஜய் வந்து ஜெயிச்சு வந்துடணும்னு தான் நினச்சாங்க. ஓகே. ஸோ அவர் ஒரு தவறு செய்யும்போது அவங்க அதை சுட்டி காட்டுறாங்க. இப்போ அங்கங்கே வந்த குரல்கள் எல்லாமே பார்த்திங்கன்னா ஏன் இப்படி பண்ணிட்டாரு, எதுக்கு இப்படி பண்ணிட்டாருன்னு பல பேர் புலம்புறதை கேட்குறோம். அதுக்கு என்னென்னா அது பின்னால் ஒரு அக்கறை இருக்குது. விஜய் இப்படி வீணாக போயிட்டாரு, அவர் போயிடக்கூடாதுன்னு நம்ம நினச்சோம், ஆனால் அப்படி போயிட்டாரு அப்படிங்கிற அந்த அக்கறை ஆதங்கம் தான். இதெல்லாம் தான் ஜனநாயகம் எதிரொலிக்குதுங்களா சார்? ஏன்னா ஆல்ரெடி பார்த்துருக்கணும் ரிவைசிங் கமிட்டி, அவங்க பார்க்கல. 17ஆம் தேதி படம் பார்க்குறதா தகவல்கள் வந்துக்கிட்டு இருக்கு. அப்போ 15ஆம் தேதி இவர் சிபிஐ போகிறாரு. அங்கேருந்து வெளியே வரும்பொழுது தான் இங்கே இருக்கக்கூடிய அரசியலாக இருக்கட்டும், ஜனநாயகனாக இருக்கட்டும் உறுதி செய்யப்பட போகிறாங்களா? இல்லை, ஒன்றுக்கு ஒன்று கனெக்ட் ஆகிருக்கு. அதில் ஒன்றும் மாற்று கருத்து. ஆமாம். ஓகே. ஜனநாயகன் வந்து ஏன் இவ்வளவு அந்த படத்துக்கு டார்ச்சர் கொடுக்கணும்? நீங்கள் சாதாரண நடைமுறைப்படி நீங்கள் அதை சென்சார் பண்ணியிருந்தா கூட இந்நேரம் கையில் கொடுத்துருந்துருக்கும். ரிவைசிங் கமிட்டி போகிறதே சொல்கிறேன். அங்கே போனால் கூட அந்த நாட்கள் எல்லாம் தாண்டி வந்துடுச்சு. அப்போ இதற்குள் நீங்கள் கொடுத்துருக்கணுங்கிறது தானே உண்மையாக இருக்குது. ஸோ அப்போ அங்கே கொடுக்கலங்கும் போதே ஏதோ ஒரு நெருக்கடி அந்த படத்துக்கு இருக்குங்கிறத நம்ம புரிஞ்சுக்க முடியுது. அதான் இவர் சொல்கிற பதிலை வச்சு தான் எல்லாமே. ஓகே, கடைசியாக 2 நடிகர்களை பற்றி மட்டும் கேட்டுக்கிறேன் சார். சூர்யா அவர்கள் கருப்பு என்ன நிலையில் இருக்குது? ஆர்ஜே பாலாஜி ரொம்ப வெக்ஸான மாதிரி நிறைய விஷயங்கள் வெளிப்படுத்துகிறாரோ? இல்லை, அவர் ரொம்ப ஹாப்பியாக இருக்கார். அவருடைய வீடியோலாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். கமெண்ட்ரி பண்ணுறாரு ஒரு மாதிரி. ஒன்றும் இல்லை, அவருக்கு ரிலீஸ் தேதி தெரியல அப்படின்ற பொழுது இல்லை அதெல்லாம் ஒன்றும் இல்லை. ஒரு படம்னா 1000 பிரச்சனைகள் இருக்கும். இன்னொன்று வந்து கருப்பு மாதிரி ஒரு பெரிய படம் பண்ணும் பொழுது கட்டாயமாக அதில் சிக்கல் இருக்கும். சிக்கல் இல்லாத ஒரு படத்தை சொல்லுங்கள் நீங்கள். ஓகே. சின்ன நடிகர் நடித்த படமாக இருந்தாலும் சரி, பெரிய நடிகர் நடித்த படமாக இருந்தாலும் ஒரு சிக்கல் இருக்கும் அந்த படத்தில். ஸோ அதனால் அது மாதிரி ஏதோ ஒன்று அதெல்லாம் தள்ளி விட்டு போகிற சிக்கல்கள் தான். அவங்க சொன்ன மாதிரி ஏப்ரல் 10 இல்லைன்ட்டார் ஆர்ஜே பாலாஜி. ஓகே. அது இந்த ஓடிடி
பிரச்சனையில் கொஞ்சம் தள்ளி தள்ளி போயிட்டுருக்கு. ஓடிடி நிறுவனங்கள் சொல்கிற சில நிபந்தனைகளை சூர்யா ஏற்கலைங்கிறாங்க. ஸோ அதன் காரணமாகவும் கொஞ்சம் அது தள்ளி போயிட்டுருக்கு. அதில் ஒன்றும் பெரிய அளவு பிரச்சனை இல்லை. ஓகே, இல்லை அடுத்த படத்தும் முடிச்சிட்டாரு, இன்னும் அடுத்த கட்ட படப்பிடிப்புக்கும் போயிட்டாரு. கருப்பு என்ன நிலையில் இருக்குன்னு சூர்யா ஃபேன்ஸே மண்டையை பிச்சுக்கிட்டு இருக்காரு. ஒன்றும் பிச்சுக்க தேவையில்லை, அது ஏப்ரலில் வரும். ஆனால் 10ஆம் தேதி வராது, இன்னும் கொஞ்சம் தள்ளி போக வாய்ப்புகள். ஏகே பத்திரமாக நாடு திரும்பிட்டாரு. ஷூட்டிங் எப்போ, என்ன நடக்க போகுது, நடிப்பாரா இல்லை நடிக்க மாட்டாரா அப்படின்ற அளவுக்கு யோசிக்க ஆரம்பிச்சு. இல்லை நடிக்காமல் எங்கே போக போகிறாரு, கட்டாயமாக நடிக்க தான் போகிறாரு. நல்லபடியாக அங்கே வந்தது வந்து எல்லாருக்குமே பெரிய மகிழ்ச்சி. ஏன்னா இப்போ முக்கியமாக ஒரு அபுதாபியில் தான் இருக்கார். அங்கே தான் இந்த மைதானம் இருக்குது, கார் மைதானம் அங்கே தான் இருக்குது. அபுதாபியில் தான் நிறைய தாக்குதல்களும் நடக்குது. ஸோ அப்போ ஒவ்வொரு நாளும் வந்து இங்கே இருக்கிற அவங்க குடும்பமே சார் பத்திரமா வந்துடணுன்னு தான் நினைப்பாங்க. அவருடைய ரசிகர்களும் அப்படி தான் இருந்தாங்க. வந்துட்டார், எல்லாருக்குமே அது ஒரு பெரிய மகிழ்ச்சி. திரும்ப வந்து அவர் கார் ரேஸுக்கு இப்போ போக முடியாது, ஏன்னா அங்கே இருக்கிற பதட்டம் வந்து இன்னும் தனியில். ஸோ அப்படி இருக்கும்போது சினிமாவில் தான் அவருடைய கவனத்தை அவர் செலுத்தி ஆகணும். ஏற்கனவே எல்லாம் தயாராக இருக்காங்க. தலைவர் பட்சப்பட்டனை அழுத்தினாருன்னா படம் கிளம்ப வேண்டியது தான். ஓகே, பாக்கி எல்லாமே ரெடியாக தான் இருக்காங்க, ஒன்றும் அதில் குழப்பம் இல்லை. அவர் எடுக்க போகிற முடிவு தான் அது. மிக விரைவில் ஒரு அனௌன்ஸ்மெண்ட் எதிர்பார்க்கலாம். அப்படி தான் நான் நம்புகிறேன். ஏன்னா ஃபெப்ல ஸ்டார்ட் பண்ணுறேன் சார், ஃபெப் முடிஞ்சு மார்ச் முடிஞ்சு ஏப்ரலே வரப்போகுது, இன்னும் இழுத்துக்கிட்டே இருக்குது. அதனால தான் மிக விரைவில் எதிர்பார்க்கலாம். ஆமாம், ஓகே, ரொம்ப நன்றி சார். நிறைய விஷயங்கள் உங்களோட பகிர்ந்துட்டு நிச்சயம் அவங்க சந்திக்கும் முறை உங்களிடமிருந்து விடைபெற நன்றி, வணக்கம்.